நான் அவருடைய பொண்ணு தான். நான் நேற்று நைட்டு அவர் வீட்டிலேருந்து நல்லா தான் போனார். 10:30 மணிக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்கண்ணா. அவர் பொறுமையாக ஹெல்மெட் போட்டுருந்தானா போனார். பிரிட்ஜு மேலே ஹெல்மெட் போட்டுன்னு தான் போனார். இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அவனுங்க ஃபுல் போதையில் வந்து ரேஸ் ஓட்டுன்ற பேரில் இடிச்சிட்டாங்கண்ணா. பாருங்கள், குடும்பமே நடுத்தெரில் நிற்குது. இப்போ யாருமே இல்லை. நேற்றுலேருந்து 3 சேனல்லேருந்து வந்து பேட்டி எடுத்துட்டீங்க. இன்னும் வரைக்கும் கம்ப்ளைண்டே கொடுக்கல. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? 2 பொம்பளை பசங்க, அவனுங்களுக்கு யாருமே இல்லை. காலேஜ் படிக்கிற பசங்க. இவங்களுக்கு 2 பொம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவரு உயிரை போயிடுச்சா இவரு உயிரை போயிடுச்சாக்கா சமமாக போயிடுச்சு. இனிமேட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆமாம், இது நிறைய நடக்குது. இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து நடந்திருக்கு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பீச்லேயும் ஒரு ஃபேமிலி அப்படிதான் ஃபேமிலியே இறந்தாங்க. இதே பிரிட்ஜில் ஃபேமிலியே இறந்தாங்க. திரும்பி அதே ரேஸ்னால எங்கள் சித்தப்பாவும் எங்கள் குடும்பத்திலேயே அந்த இழப்பு வந்துடுச்சு. இனிமேட்டு ரேஸ் ஓட்டக்கூடாது, தடை பண்ணுங்க. தப்பு பண்ணவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவ்வளோதான். எங்களுக்கு நியாயம் வேணும். ஆமாம், இவர் தான். மொத்தமாகவே இவர் தான். அவங்க ஃபேமிலிக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கும் சரி இவர் தான். இப்போ இவரே இல்லை. இப்போ எங்களை யார் பாப்பா? நீங்கள் சொல்லுங்கள், யார் பாப்பா? அவனுங்க வந்து பாப்பானுங்களா? இல்லை அவங்க குடும்பத்தில் வரவனுங்க வந்து பாப்பானுங்களா? பொண்ணு 9th படிக்குது, ஒரு பொண்ணு 2nd படிக்குது. 2 பொம்பளை பசங்க, சின்ன பசங்க. நாங்கள் அவங்க கிட்ட போய் கேட்க போனால், என் தம்பியும் தானே இறந்து போயிட்டான், சமமாக போயிடுச்சு, விடுங்க, கேஸ்லாம் எடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆக்ஷனும் இல்லை. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை, எஃப்ஐஆரே போடல. கேட்டால் அவனும் இறந்துட்டான், இவர் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு. அவர் ஏர்போர்ட் போயிட்டு வந்தார். அவர் வந்து கஸ்டமரை பார்க்கறதுக்கோசம் ஏர்போர்ட் போயிருந்தார். அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, கஸ்டமரை பார்க்கறதுக்கோசம் ஏர்போர்ட் போயிருக்காரு. அந்த டைமில் இவங்க ரேஸ் ஓட்டுன்ற பேரில் ஸ்பீடாக வந்து இடிச்சு மூஞ்சே இல்லை ப்ரோ அவருக்கு, இங்கே நெத்தியே இல்லை ப்ரோ அவருக்கு, கழுத்து இப்படி தொங்கிடுச்சு. நல்லா பார்த்த 10:30 மணிக்கு நான் தான் பார்த்தேன் அவரை கடைசியாக. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுங்களுக்கு எல்லாரும் இடித்து சாவடித்துக்கு தான் வண்டி வாங்கி கொடுத்தாங்களா வீட்டில்? பாருங்க, அங்கே நீங்களே போய் காமிங்க எப்படி அழுகுறாங்க. கடைசியாக அதான் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார், அவ்வளோதான். திரும்பி வீட்டுக்கு இப்படி தான் வராரு, பணமாக தான் வராரு.